ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சீசன் 2 உடைய எபிசோட் 9 and 10. இதுதான் சீசன் 2 ஃபினாலே. போன எபிசோட் பார்த்துருப்போம், தரம் முடிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோவான ஜோய் டலைலாவை கடத்தி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் விட்டுவான்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் பார்த்து டலைலாவை யார் ஒருத்தவங்க கொண்டிருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ தான் போதில் அந்த டலைலாவை கொண்டிருப்பானா. இதுக்கு பின்னாடி இருக்கிற சில மர்மங்கள் என்ன, இது சீசன் 2 எப்படி முடிய போகுது, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதாச்சும் ட்விஸ்ட் என்ன, இதெல்லாம் சொல்கிற ஒரு எபிசோடு தான் இந்த 9 and 10. சீரியஸ்லி தரமாக போகும். நம்ம போய் டைம் வேஸ்ட் பண்ணோன்னா கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட் 9 பிஐ ஜோ. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோன ஜோயை வைப்பாங்க. ஆள் பார்த்து செம்ம ஷாக்கில் இருக்கான். ஏன்னா டலையில் இறந்து போயிருக்கா. இதை பார்த்து இவனுக்கு நம்ப முடியல. நேற்று நம்ம தானே கையில் லாக்கர் போட்டு போனோம், 14 நாட்டில் எங்கேருந்து போயிடலான்னு சொன்னோம். அப்படி இருக்கும்போது இவ இப்படி இறந்துருப்பா. கண்டிப்பாக தற்கொலை பண்ண வாய்ப்பு இல்லை. இந்த இடம் தெரிஞ்சது நம்ம மட்டும் தானே. ஒரு நேரத்து போதையில் இருந்தோமே, அந்த போதையில் நம்மளோட பண்ணிட்டோமா, இன்னும் நம்ம ஒன்றும் புரியல. ஏன்னா இப்போதைக்கு இறந்து போயிட்டா. இவ்வளோ நம்பி இதை தங்கச்சின்னு எழுதி இருந்தா. பட் இவளுக்கு இந்த மாதிரி ஆச்சரியம் நினச்சா நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, இப்போ இறந்து போயிட்டா. நம்ம யூஸ்வலாக ஒருத்தங்க இறந்து போனால் என்ன பண்ணுவான், அவங்க ஃபோன் எடுத்து உலகமாக காட்டிட்டு இருப்பாள். அந்த மாதிரி நிலையிலோட ஃபோன் எடுத்து அவளோட போலீஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கால, அவனை சொல்லி டெக்ஸ்ட் பண்ணலான்னு இருப்பான். பட் கை தவிர இந்த ஃபோன் கீழே விழுந்துடும். பார்த்து டிஸ்பிளே சல்சல் நொறுங்கி போயிடும். இதை பார்க்குற மாதிரி கன்சிடர் தெரில. போச்சுரா, இதுக்கு மெசேஜ் பண்ண முடியாது. சரி, வேறு வழி இல்லை. பாடு டிஸ்போஸ் பண்ணான்னு சொல்லிட்டு டெலானோட பாடு எடுக்கலாம் பார்ப்பான். அப்போ தான் நம்ம இருக்கு ஒரு சின்ன வருது. இந்த இடத்த பற்றி தெரிஞ்சது யார், இதுக்கு கூட இங்கே வில்லோத்து தங்கினால அவன் தான். நம்ம அவனை கடத்தி வச்சதுனால அவனுக்கு அது கோவம் இருக்குமா. நம்மளை பழிவாங்கிற பேரில் கொண்டு படம் இந்த சந்தையும் நம்ம இருக்கு வந்துட்டுருக்கு. பார்த்தா அவன் இங்கேருந்து விட்டுருப்பால. அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து ஒரு போஸ்ட் வந்துருக்கும், அதில் ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். சரி, இவனு ஃபோன் பண்ணால் பார்த்தாலே ஜாலியாக இருக்கான். அவன் அங்கே ஒரு பொண்ணு உசார் பண்ணி அந்த பொண்ணு ஹாப்பியாக இருந்துட்டுருக்கான். இதை பார்க்க நம்ம இருக்கு ஒன்றும் புரியல. என்னடா அவன் ஃபாரின்ல தானே இருக்கான், அவன் வந்து கொண்டு வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ படத்தை முடிச்சுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் படத்தை முடிச்சுட்டு போயிடுவான். தென் வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். ஏன்னா போன எபிசோடில் தானே 2 பேர் சண்டை போட்டுன்னு சேர்த்துருப்பாங்க. அதை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. கரெக்டாக அப்பன்னு பார்த்தாங்க எல்லி வருவா. எல்லியை பார்த்தா நம்ம ஹீரோ கல் விட்டுரும். அவளுக்கு கரெக்டாக ஹீரோட்ட வந்து, ஜோய் எங்கள் அக்காவை பார்த்தியா, நேற்று நைட்டு எங்கள் அக்கா வாழையை காணோம், நீ எங்கேயாவது பார்த்தேன்னு கேட்டால் நம்ம வீட்டுக்கு சொல்ல தெரில. ஏன் உங்கள் அக்கா வெளியே போயிருப்பா, எதுக்கு பேப்பர்னு கேட்டால், இல்லை வீட்டு வாசலில் ஒரு பேப்பர் இருந்துச்சு, அதில் அக்காவை கொலை பண்ண போகிறதா புடிச்சுன்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீரோ பண்ண புரியல. சரி, அந்த பேப்பர் வாங்கி பார்த்தா அந்த ஜோசோனை திறந்து போனால அவள் ஃபேன் வந்து எழுதி போட்டிருப்பான். ஏன்னா இவதான் ஜோசோ கேன்னு ஒரு ஆர்டிகல் எழுதி போட்டால, அதை பார்த்து உனக்கு கோமாயிட்டான். ஏன்டி உனக்கு என்ன திமிரு இருக்கும், மவளே உனக்கு கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு எவனை ஒருத்த மாட்டி விட்டுருப்பான். இதை பார்த்து நம்ம இருக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா ஜோசோட ஃபேன்ஸ் எல்லாருமே டலையில மலர் கோத்தில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு நம்ம லாக்கர் ரூமில் வச்சுருக்க விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிற ஒரு வாய்ப்பு நான் தான் போட்டிருக்கணும். நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு எதுவுமே ஞாபகம் இல்லை. அது தெரிஞ்சால் தான் நம்ம அவளை கொண்டமா இல்லை வேறு யாராவது கொண்டாங்களா தெரியும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வேலை பார்க்க கடைக்கு போவான். பார்த்தா ஃபஸ்ட்டு இன்னொருத்த இன்டர்வியூ எடுத்தால அவனை தான் பார்க்க போவான். ஆமாம், நேற்று என்ன ஆச்சு, நான் அங்கே போதையில் போட்டு தான் பண்ணமான்னு கேட்டால், என்னது என்ன பண்ண ஞாபகம் கிடையாதா, நேற்று நைட்டு போதையை போட்டு நீ ஹீனோட தம்பி அலப்பறம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பேசிகிட்டு இருந்தேன், இதை அண்டர் கிரவுண்டு லாக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ ஹீனோட தம்பி சேர்ந்து இங்கே கிளம்பி போனீங்க. அதான் நான் பார்த்தேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம பக்குன்னு இருக்கும். என்னது லாக்கரா, ஐயோ வாய் தெரிஞ்சு வளர்கிட்ட முடியே. அதுப்போ நம்ம ஹீனோட தம்பியோட போனோமா, அவங்க கூட நம்ம இதுக்கு போனோம். ஒரு லாக்கர் ரூமுக்கு அவனையும் கூட்டி போயிட்டானா. இந்த மாதிரி நம்ம ஒன்றும் புரியல. சரி, அவனை பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு ஹீனோட தம்பி பக்கம் போயிருப்பான். அங்கே பார்த்து ஹீனோட அம்மா இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோ பார்த்து, ஓ நீ தானே ஜோய், இங்கே பாருப்பா, நேற்று தான் பையன் உங்கள்கிட்ட வளர்ச்சிட்டானுமே, அதை பற்றி இது பெருசாக கண்டுக்காத, நாங்களே இது மஸ்ட்னு சொல்கிறப்ப அப்போ நம்ம நான் வருது. நேற்று நைட்டாக தம்பி ஒரு காசு எழுந்திருப்பான். இந்த மாதிரி சின்ன வயசில் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணோட ஆஃபர் இருந்தா. இதனால் கோவமாய் நான் அந்த பொண்ணை கொண்டேன். எங்கள் அப்பா அம்மா தான் காசு கொடுத்து அந்த கேஸை 3 வருஷம் சொல்லியிருப்பாங்களே, அது நம்ம தெரிய வந்திருக்கோம். அந்த விஷயம் தேவை அவங்க அம்மா சொல்லியிருப்பான். அதனால் அவங்க அம்மா ஜோயை பார்த்து, இங்கே பாருப்பா, அவள் சின்ன வயசு தெரியாமல் பண்ணிட்டான், நாங்கள் 3 வருஷம் இதை பற்றி யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்கிறப்ப இவனு பெருசாக கண்டுக்க தெரில. நீனோட தம்பியை பார்த்து, டேய் நேற்று நைட்டு என்னதான் ஆச்சு, நீ நானும் கடைசி எங்கேயும் போனோமாமே, நம்ம எங்கே போனோம் கேட்டால், அதுவா ஏதோ நம்ம ஊரில் ஒரு லாக்கர் ரூம் இருக்குது, அங்கே தான் உனக்காக டனலில் விட்படுறதா சொன்னேன். நானும் சரி வண்டியில் ஒன்று கூப்பிட்டு அங்கே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டேன். நீ டனலாக பார்த்து கேட்குறப்ப நம்மளுக்கு ஷாக்காக இருக்குது. என்னது டனல் அங்கே இருக்குங்கிற விஷயம்ட்டு சொல்லிட்டோமா. சரி, அப்புறம் என்னாச்சு, நீங்கள் போனேன்னு கேட்டால், நானா உன் எக்ஸில் வரான கேண்டிஸை பார்க்க போனேன். என்னதான் கேண்டிஸ் உங்களை பழிவாங்கிறதுக்காக என்கிட்ட ஃபேக்கப் பண்ணியிருக்கலாம். பட் ஏன்னா கேண்டிஸ் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. நேற்று போரில் இருந்தனால அவளை பார்க்கணும்னு தோணுச்சு. நானும் சரி வீடியோ கால் பண்ணிட்டு அவளை பார்க்க போனேன். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிற எனக்கு மறந்து போச்சு. கடைசி அவங்கள லாக் ரூமில் இறக்கி விட்டேன். இதான் ஞாபகம் சொல்கிறப்ப நம்ம தலையடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா நம்ம தான் கடைசியாக அந்த லாக்கர் ரூம் போயிருக்கோம்.
நம்ம டலாக கடைசியும் பார்த்துருப்போம். அப்போ நம்ம தான் கொண்டோம்னு சொல்லிட்டு நம்ம இருக்கு ஒன்றும் புரியல. சரின்னு சோமா அம்பட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து பார்த்தா எலி சமூகத்தில் இருப்பா. வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் அடிச்சு ஒடிச்சு போச்சு, எங்கள் அக்காவுக்கு எதாவது ஆச்சு, யாராவது பண்ணியிருப்போம்னு சொல்லி அழுகிறப்ப நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும். ஹே எலி, உனக்கு என்ன ஆச்சு? உங்கள் அக்கான சின்ன பிள்ளையா, கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவாங்க, நீ எதுவும் பயப்படாதுன்னு சொன்னால் இல்லை. இத்தனை வருஷம் ஆகியும் எங்கள் அக்கா ஒரு நாள் கூட விட்டு போனதே இல்லை. இன்றைக்கி பார்த்தா ஒரு நாள் எங்கள் அக்கா காணோம். கண்டிப்பாக யாரும் அழுகிறப்ப நம்ம இருக்கு என்ன தெரில. அந்த பொண்ணை ஹக் பண்ணி மனசில் நினச்சிட்டு இருக்கான். போச்சு, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இஷ்டமே. இதுக்கடுத்து இந்த பொண்ணை எப்படி பார்த்துக்கன்னு தெரியாமல் நம்ம ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். அதே நேரத்தில் இந்த பக்கம் ஈரனோட தம்பி காமிப்பாங்க. அவனை பார்க்கறதுக்கு கேண்டிஸ் அங்கே வந்திருப்பா. வர பேர் ரொம்ப ஷாக்காக தான் வந்திருப்பா. ஏன்னா கேண்டிஸ் கடைசியாக லவ் கிட்ட பேசினா. சரி, இதுக்கு ஜோய் லவ் பண்ண மாட்டா, 2 பேரும் பிரேக்கப் ஆயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா. பட் இப்போ வரைக்கும் பார்த்தா ஹீரோனும் ஜோய் ஒன்றா இருக்காங்களே, இதை பார்த்து இவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக அவன் தம்பியை பார்த்து, டே உனக்கும் உங்கள் ஒரு பைத்தியமாடா, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருக்கல, அந்த ஜோய் நல்லவன் கிடையாது, அவர் கொலகாரன். அவள் இதுக்கு முன்னாடி பெக்குன்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணா. அந்த பொண்ணை அவன் தான் கொண்டான். கடைசியாக கூட அந்த பெக்குங்கிற பொண்ணு ஒரு புக்கில் இருந்தால, அந்த பொண்ணுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் மிஸ் பண்ணியிருப்பாள். அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு உன் மாமாவோட ஜோய் தான்டா. அவங்க கூட இருக்க வரைக்கும் ரொம்ப ஆபத்து. ப்ளீஸ் உங்கள் அக்கா ஃபஸ்ட்டோட கழட்டி விடுன்னு சொல்கிறப்ப இவெல்லாம் கேட்குற மாதிரி தெரில. இங்கே பாரு, நீ தான் நம்பி ஏமாத்திட்டு போனேன். என் மாமா ரொம்ப நல்லவர், ஜஸ்ட்டு பேர் தான் மாற்றினார். அது போக நீ சொன்ன அந்த பெக்கோட புக்கை நான் படித்தேன். பெக்கை கொண்டது தெரப்பிஸ்ட் தான். இன்கேஸ் தெரப்பிஸ்ட் அந்த பொண்ணை கொள்ளனா அவருக்கு ஜெயிலில் இருக்கணும். அவரே கேஸ் போட்டு நான் குழப்பம்னு சொல்லி தானே. அந்த மனுஷன் அமைதி ஜெயிலில் இருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? அவர் தான் கொண்டுக்கான்னு அர்த்தம். என்னால் நம்ப முடியாதுன்னு சொல்கிறப்ப இதை பற்றி கேண்டிஸ் கோவம் வருது. சரிப்பா, நீ உங்கள் அக்கா சேர்ந்து ஜோய் கூட இருங்க. நாளைக்கு உங்கள் அக்கா இறந்து போனால் என்கிட்ட வந்து கேட்காத, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன், அவங்க கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து இந்த தம்பி குடும்பம் ஆயிரும். என்னது, எங்கள் அக்கா இறந்து போயிடுவாளா? ஒரு வேலையை சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? எதுக்கு நம்மளே அந்த தெரப்பிஸ்ட்டை பார்ப்போம், அவரை பற்றி விசாரிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அந்த டாக்டரை பற்றி பார்த்துட்டு இருப்பான். அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இவனை பொறுத்த வரைக்கும் நம்மளை கொண்டுக்கே மட்டும் நினச்சிட்டு இருக்கான். இன்கேஸ் நம்ம கொள்ளனா ஒரே ஆள் தான் வாய்ப்பு இருக்குது. வேறு யார்? கேண்டிஸு. ஏன் நேற்று தம்பி இங்கே வந்திருக்கான், அவன் கண்டிப்பாக கேண்டிஸ் சொல்லியிருப்பான். கேண்டிஸ் இங்கே வந்து நல்லா பார்த்துருப்பாளா? இந்த மாதிரிலாம் மைண்ட் ஓடிட்டு இருக்கும். வேறு வழி இல்லாமல் இவனும் வந்து டெட் பண்ணி மறைக்கிறதுக்காக அங்கே போயிட்டுருப்பான். அதே நேரத்தில் இந்த பக்கம் கேண்டிஸ் காமிப்பாங்க. அவள் பார்த்தா சோகமாக சரக்கு அடிச்சுட்டு ஒரு பாரில் உட்காந்துருப்பாளா. அப்போ தான் ஃபோனில் நம்ம ஹீரோட தம்பி இருக்கால, அவன் ஃபோட்டோலாம் இருக்கும். இதுக்கு எதுக்கு இவன் ஃபோட்டோ டெலிட் பண்ணணும், ஒவ்வொரு ஃபோட்டோ டெலிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கடைசியாக பார்த்த ஒரு வீடியோ இருக்கும். நேற்று நம்ம ஹீரோ ட்ராப் பண்ணிட்டு போனால, அப்போ வீடியோ கால் பண்ணுறங்கிற பேரில் பயவில் வீடியோ பண்ணியிருந்துருக்கு. அந்த வீடியோவை கேண்டிஸ்க்கு அனுப்பியிருப்பான். கேண்டிஸ் அந்த வீடியோ பார்க்குறப்ப பின்னாடி ஜோய் இருப்பான். அவனை கடைசியாக லாக் ரூமில் இறக்கிட்டு போயிருப்பாள். பின்னாடி பார்த்தா லாக் ரூம் அப்படி தெளிவாக தெரியும். இவன் எதுக்கு அந்த லாக் ரூம் போயிருக்கணும்? அங்கே யாராவது இருப்பாங்களா? இந்த சந்தை இவளுக்கு வந்துட்டுருக்கு. இவளு சரின்னு அந்த லாக் ரூம் போயிட்டுருக்கா. இதே நேரத்தில் இந்த பக்கம் ஜோய் அந்த லாக் ரூம் போயிருப்பாள். அவனுக்கு அலையில பார்த்து ரொம்ப சோகமாயிரும். நான் அவனுக்கு கொண்டு வாய்ப்பே இல்லை, பட் ஒரு நாள் அவங்க வந்து நான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த படத்தை மறைக்கலான்னு இருப்பானா. கரெக்டாக அப்பன்னு பார்த்தா கேண்டிஸ் வந்துடுவா. பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து ஹீரோ கண்ணில் அடிச்சு, அட பாவி, இந்த பொண்ணையும் நீ கொண்டியா? டே, நீல மனுஷனே கிடையாதா, நீ திருந்தா ஜென்மம். நான் நினச்சா போலீஸ் ஃபோன் பண்ண முடியும், பட் நான் போலீஸ் ஃபோன் பண்ண மாட்டேன். உன் லவ்வர் இருக்காள், அந்த லவ், அவளை கூப்பிட்றேன், வந்து பார்க்கட்டும். அப்போ தான் யோகினு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த கண்ணுக்கு வச்சு லாக் பண்ணிடுவா. நம்ம ஹீரோ கண்ணில் எரிஞ்சிட்ருக்கோம். ஏ, நான் அவனு இந்த பொண்ணு கொலை பண்ணவே இல்லை, ப்ளீஸ் என்னை நம்புன்னு சொல்கிறப்ப, டே நானே முட்டாளாடா, நீ கொலை பண்ண நீயே ஒத்துட்டாத பெரிய ஆச்சரியம், நான் அவளை ஃபோன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாளா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ சீசன் 1லேருந்து எல்லாம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. இது வரைக்கும் பெஞ்சமினை கொன்னது, பெஞ்சமினோட ஃப்ரெண்டை கொன்னது, பிக்கு கொண்டதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கோம். உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. பார்த்தா நம்ம ஹீரோ சின்ன பையனாக இருக்கிறப்ப அவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, வழக்கமான அவங்க அம்மா போட்டு அடி நடிச்சிருப்பாரு. இதை பார்த்து இந்த பையன் என்ன தெரில, செம்ம கடுப்பாய் வீட்டில் ஒரு கண் எடுத்து அவங்க அப்பா கொடுத்துருப்பான். பாருங்கள், தலைவன் சின்ன வயசில் அவங்க அப்பாவை கொண்டிருக்கான். இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு பயமாக இருக்கும். ஜோயிட்டு இருக்கிற கண்ணை பிடுங்கி, இங்கே பாரு ஜோய், நீ பண்ணது ஒன்றும் கொலை கிடையாது, இது அம்மாவை காப்பாற்றுக்க நீ பண்ண விஷயம். இதை நினச்சி நீ குற்றவாளியில் பட தேவையில்ல. நீ யாரை லவ் பண்ணுறியோ அவங்களுக்காக நீ மற்றவங்க ஹர்ட் பண்ணுவ. இதுக்காக நீ என்றைக்கும் வருத்தப்பட தேவையில்லன்னு சொல்லி தான் சின்ன வயசுல தான் வளர்த்துருப்பாங்க. அது கடைசியில் பார்த்தா இங்கே வந்து நிற்குது. லவ்வுக்காக இவன் யாரோன்னு கொலை பண்ணுவான். இதை நம்ம ஹீரோ பார்த்துருப்பான். இப்போ அதுவே அவனுக்கு ஒரு குற்றணுச்சா இருக்குது. கரெக்டாக அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ அங்கே வந்துடுவா. ஹீரோனுக்கு ஹீரோ பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது பக்கத்தில் நல்லா இருந்து போயிருக்கல, இதை பற்றி இன்னும் ஷாக்காக இருக்கும். கேண்டிஸ் ஹீரோனை பார்த்து, பார்த்தியா, இதுதான் லவரான ஜோய், இதான் உண்மையான உருவம், பாரு எப்படி இந்த பொண்ணை கொண்டுருக்கான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஷாக்காக இருக்கும். ஜோய் கிட்ட வந்து, ஜோய் உண்மையை சொல்லு, நீ ஒன்றும் அவளை கொள்ளலன்னு கேட்டால் இப்போ நம்ம ஹீரோ முடிவு எடுத்துட்டான், கண்டிப்பாக நம்ம தான் அவளை கொண்டிருப்போம். அதனால் லவ்வை பார்த்து, ஆமாம் லவ், அவள் சொல்கிற உண்மை தான், நான் அந்த ஆளை கொண்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாயிடும். அழுதுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவா. இதை பார்த்து நம்ம மனசு உடஞ்சி போயிடுவான். இருடா நாளே பார்த்து வரேன், அடுத்து நீ போலீஸ் எடுத்து கழிக்கிட்ட போகிறேன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனால் அவங்ககிட்ட அந்த கேஜுக்கான ஸ்பேர் கீ இருக்குது. யாருக்கு தெரியாமல் அந்த கேஜுக்கு ஒடிச்சு வச்சிருப்பான். அதை எடுத்து நம்ம ஹீரோ நினச்சி தப்பிக்க முடியும். பட் அவனுக்கே தெரிஞ்சு போச்சு, நம்மளுக்கு வெளியே போயிட்டு நம்மளாம் ஒரு மிருகம், நம்ம ஹீரோனுக்கு லாக்கே கிடையாது, ஜெயிலுக்கு போத கட்டுன்னு சொல்லிட்டு அந்த சாவியை ஹோட்டலில் எழுதி போட்டுருவான்.
வந்துடுவான். இப்போ நம்ம ஹீரோ சரண்டரெலாம் முடிவு பண்ணிட்டான். ஆயிரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோனுக்கு அந்த கொலையை பார்த்து வாந்தி வந்துடும். அவள் டஸ்ட்பின் வாந்தி எடுத்துக்கிறப்ப பின்னாடி கேன்சர் வருவா. சரி இதுக்கடுத்து அழுது என்ன பண்ணுறது, நானும் முன்னாடி சொல்லிட்டே தான் இருந்தேன், நீயும் தம்பி தான் கேட்கவே இல்லை, சரி வா ஸ்டேஷனுக்கு போவோம், போலீஸ் இங்கே கூட்டுருன்னு சொல்கிறப்ப அப்போ ட்விஸ்ட் வைக்கிறா. பார்த்து டஸ்ட்பின்லேருந்து உடஞ்சி போன பாட்டில் எடுத்து கேண்டிஸ் கழுத்தை சுருக்கிடுவா. கேண்டிஸோட சாப்டர் அங்கேயே முடிஞ்சு போயிடும். ஆனால் இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரில. அவன் பாட்டு அந்த கேஜில் இருப்பான். கொஞ்சம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அந்த கேஜ் ரூம்குள்ளே வருவா. பார்த்தா அந்த கதவோட டோரில் மூடி வச்சிருவா. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஏ லவ், நீ எங்கே இருக்க, கேண்டிஸ் எங்கே, அவள் போலீஸு கூட போயிட்டாலாம் கேட்டா. இல்லை இதுக்கடுத்து வரமாட்டா, அவள் கதையை நான் முடிச்சிட்டேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பக்குன்னு இருக்கும். இதோட இந்த எபிசோட் 9 முடியுது. எபிசோட் 10 லவ் ஆக்சுவலி. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனை ஜோய் வைப்பாங்க. அவன் பார்த்தா செம்ம ஷாக்காக இருப்பான். ஹீரோனை லவ்வை பார்த்து, ஹே லவ் உனக்கு என்ன ஆயிடுச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சா, போய் நீ எனக்காக கேன்சர் கொண்டிருக்கே, நீ நினைக்கிறப்ப நான் அளவும் கிடையாது, அவள் சொன்ன மாதிரி நான் சைக்கோ பார்த்தியா, எங்கள் இடத்துல இருந்து போயிருக்கல, அவள் சாவுக்கு நான் தான் காரணம், இவ்வளோ மாதிரி நிறைய பேரை கொண்டிருக்கேன், ப்ளீஸ் நல்லவும் கிடையாது, தேவையில்லாமல் நீ எதுவும் கொலைக்க சொல்ல மாட்டேக்காத, ப்ளீஸ் இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு ஜோய், நீ ஒன்று டலலாவுக்குள்ள டலலாவுக்கு ஒன்று நான் சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு அள்ளி விட்டுருச்சு. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு பாஷா பையன் மாதிரி கிளம்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுமே சின்ன வயசுலேருந்து ஒரு சைக்கோத்தனமாக கேட்டு தான் அவளுக்கு யாராவது பிடிச்சிட்டா போதும் அவங்களுக்கு என்னென்ன பண்ணுவா. நான் மீனோட தம்பி இருக்கால, அவங்க கூட அந்த வயசில் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தான். பட் அந்த பொண்ணு பார்த்தா ஒரு செல்ஃபிஷான பொண்ணு. அந்த வயசில் அவன் தம்பிக்கு ட்ரக்ஸ்லாம் கொடுத்து அவள் தேவைக்காக தம்பி பயன்படுத்திருப்பாளா. இதை பார்த்து நம்ம மீன் செம கடுப்பாயிரும். பின்னர்ந்து வந்து அவள் தம்பி மண்டையில் அடிச்சிடுவான். அவன் அங்கேயே மயக்கம் போட்டுருவான். தென் கத்தி எட்டு வந்து அந்த பொண்ணு கழுதை கிழிச்சிடுவா. அவ்வளோதான், அந்த பொண்ணு அங்கேயே மறிக்கசாலா. தென் அந்த பொண்ணை கொலை பண்ண கத்தியை அவன் தம்பிக்கு எடுத்துருப்பா. அவனுக்கு உணங்கள் சேர்ந்து பார்க்குறப்ப பார்த்து இறந்து போயிருப்பாளா. இதை பார்த்து தம்பி பயந்து போயிருப்பான். ஆக்சுவலாக அவன் நினச்சிருப்பானா நம்ம போதையை போட்டோம்ல, நம்ம தான் தெரியாமல் கொண்டோமோ, இந்த மாதிரி தம்பி பயந்து போயிருப்பான். இதை போய் எங்கள் அப்பா மட்டும் சொல்கிறப்ப அவங்க வந்து பணக்காரங்களாச்சே, போலீஸ் கேஸ் ஆகாத மாதிரி இந்த கொலையை மறைச்சிருப்பாங்க. இதுதான் நம்ம ஹீரோயினை சின்ன வயசில் பண்ண சம்பவம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் யாருக்காவது கொலை பண்ணியிருக்க மாட்டா. தன் வளர்ந்ததுக்கப்புறம் தான் இவர் நபரை பார்த்துருப்பா. அதான் ஜேம்ஸு. அதுதான் நம்ம ஹீரோனோட ஃபஸ்ட் ஹஸ்பண்டு. அவள் என்ன வாய் பேச முடியாதுன்னு இருந்தால் கூட நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி வந்திருக்கோம். ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருப்பாங்க. பட் அப்போ தான் அவன் கேன்சர் வந்து அந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வாழ்க்கை இருட்டாக பணமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோட ஜோயை பார்த்துருப்பா. ஜோயை பார்த்த செகண்டே ரொம்ப பிடிச்சி வந்திருக்கும். அதனால் ஜோயோட நல்லா பழக ஆரம்பிச்சிருப்பா. பட் இவளுக்கு ஜோய் மேலே சந்தேகம் ஆரம்பிச்சிருக்கும். உன் கண்ணு ஒரு சோகத்தை பார்த்தேன், உன் கண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு குற்றம் மாதிரி இருந்துச்சு. நீ ஸ்டார்டிங்கில் ஸ்பை மொட்டையை பார்த்தில, அவர் ஸ்பை தான். அவர் கேண்டிஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாமல் ஒன்றையும் ஃபாலோ பண்ணார். அப்போ தான் எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரிய வந்துச்சு. உன் எக்ஸ் லவரான பெக்கு இருக்கால, அவளும் இந்த புக்கு படித்து பார்த்தேன். அந்த புக்கை படித்து போய் தெரிஞ்சு நீ இதை பெக்கு கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு இதை பார்த்து நானும் ஒரு முடிவு எடுத்தேன். ஏன்னா சின்ன வயசில் நான் ஒரு கொலை பண்ணேன். அந்த குற்ற உணர்ச்சிலாம் வாழவே முடியல. நான் யாரோ ஒருத்தரை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் நீ நான் லவ் பண்ணியா, அதை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. அதுக்காக நான் உன்னோட டெஸ்ட்லாம் வச்சேன். வேணும் தான் எங்கள் அப்பா அம்மாவோட ஃபங்க்ஷனுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போனேன். எங்கள் அப்பா அம்மா கூட மோசம் நடந்துட்டாங்க. பட் அதை கூட நீ சகிச்சுக்கிட்டு நான் அப்போ லவ் பண்ணேன். அதுக்கடுத்து நான் மயிலோட பழக ஆரம்பித்தேன். அப்போ அதை மறந்து நீ கூட லவ் பண்ணிடுற. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்னை இந்தளவுக்கு லவ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பண்ண கொலையை மறந்துன்னு நினச்சேன். அப்போ தான் ஒரு நாள் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். பார்த்தா நீயே தம்பி நல்லா போதை போட்டுருந்தீங்க. அப்போ தான் யாருக்கும் தெரியாமல் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இந்த லாக்கர் ரூம் வந்தேன். அப்போ தான் பார்த்தா நீ டலலாக வடிச்சு வச்சிருந்த. டலலாவுக்கு உன்னை பற்றி உண்மையில தெரிஞ்சு போயிருந்துச்சு. பட் நீ டலலாவை கொல்லாமல் அவளை பாவமாக துருட்டு போனேன். இதை பார்த்து எனக்கு பயமாயிருச்சு. ஏன்னா நீ அவளுக்காக என்னை விட்டு ஓடிப்போலாம் பார்த்த. என்னால் கோவம் தான் டலலாவை கொண்டேன். டலலாவை கொண்டு நான் தான் சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம மாரி கல் விட்டுரும். உனக்காக கொண்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம மாரி ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம போய்ட்டு நமக்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஷாக்கில் இருப்பான். இதே தான் போன சீசன் எண்டிங் நடந்திருக்கோம். நான் மீற பெக்குக்காக தான் கொண்டேன்னு சொல்லிட்டு பெக்கடி சொல்லியிருப்பாள். இப்போ பெக்கோட கண்டிஷன் நம்ம மீற இருக்கானா, அதை பார்த்து நம்ம ஷாக் ஆகிருக்கோம். ஹே லூஸு, டலலாவை கொள்றதுக்கு எனக்கு தெரியாதா, நானும் ஈஸியாக கொண்டிருப்பேன். பட் நம்ம எலியை பற்றி யோசிக்க வேண்டாமா, எலிக்குன்றது ஒருத்தி மட்டும்தான். இப்போ நீ இவ்வளோ கொண்டுட்டேன். இதுக்கடுத்து எலி என்ன பண்ணுவான்னு கேட்டால் இங்கே பாரு, இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கடைசியாக ஜோஷுவா கொன்னப்ப எலிதான் அங்கே இருந்தா. பெருசாக ஜோஷுவா கொன்னபடியை எலிமலை போட்டுருவோம். போலீஸெல்லாம் அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம இருக்குன்னு கடுப்பாயிரும். என்னது எலி தூக்கி ஜெயிலில் போடணுமா, என்னதான் பேசுகிறேன்னு கேட்டால், ஹே ஜோய் நான் பேசுகிறத முழுசாக கேளு. எலி ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கு பசங்க தண்ணை கிடைக்காது. ஜஸ்ட் 20 தப்பில் தான் போடுவாங்க. நம்ம லாயர் வச்சு இந்த பொண்ணை காப்பாற்றிடுவோம். அதுக்கட்டு இந்த ஊரில் இருக்கா, நம்ம வேற ஊருக்கு போ. நாங்களும் எங்களால் முடிஞ்சாலும் காசு தரேன்னு சொல்லுவோம். அவள் அங்கே போயிருப்பா, அவங்க அக்காவை மறந்து போயிடுவா. இதை ஒரே அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு நினச்சுனே தெரில. சொல்லப்பட இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன்னா இதே தான் இப்போ போனாடி பெக்கிட்ட பண்ணான். பெக்கோட நம்ம புரிஞ்சுக்காம, ஹே பெக் நான் சொல்கிறது கேளு, எல்லாமே உனக்காக தான் பண்ண, உனக்காக தான் பண்ண சொல்லிட்டு இருந்தா. இப்போ அதே மாதிரி லவ் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காள. இதை பார்த்து அவன் ஷாக்காக இருக்கும். ஹீரோன்னு ஜோயை பார்த்து, இங்கே பாரு ஜோய், நீ எதுவும் குழம்பாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், என்னை மன்னிச்சிரு, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி அவள் நடந்து போயிடுவா. இப்போ கண்ணாடி கேஜில் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான்.
கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் எலியை காமிப்பாங்க. நம்ம ஹீரோயின் நினச்ச மாதிரி எலியை தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பா. எலிக்கு ஒன்றுமே புரியல. உடனே ஹீரோனோட தம்பி ஃபோன் பண்ணி, ஹே என்னன்னு தெரிலப்பா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜோஷுவா இறந்தப்போ கடைசியில் நாங்கள் இருந்தனால என்னதான் குற்றம் முடிச்சிட்டாங்க. ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு நான் ஒரு வேலை விஷயம் வெளியே வந்திருக்கேன், வேணா என் லாயர் அனுப்புகிறேன், அவரும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தம்பி ஃபோன் வச்சுறான். அப்படி எங்கே இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தங்கியிருந்தால பழைய ஊர், அந்த ஊருக்கு போயிருப்பான். இவனுக்கு நம்ம ஹீரோ நல்லவனா கெட்டவங்க தெரிஞ்சுக்கிற ஆசையாக இருக்குது. அதனால் ஹீரோ தங்கி இந்த ஊருக்கே வந்து அந்த ஜெயிலில் தெரப்பிஸ்ட் இருப்பாள், அவனை பார்ப்பான். சார் நீங்கள் தான் டாக்டர் நிக்கி, பெக்குங்கிற பொண்ணுக்கும் உங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சா? நீங்கள் தான் பெக்கை கொண்டுங்களான்னு கேட்டால், இங்கே பாருப்பா நான் ஒன்றும் பெக்கில் கொலைலாம் செய்யலை, எனக்கு அவளுக்கு பழக்கம் இருந்துச்சு, நான் பயன்படுத்திக்கிட்டேன். பட் நான் அவனால் கொலை பண்ணலன்னு சொல்கிறப்ப இது கேட்டு அவனுக்கு ஷாக்காக இருக்கு. யோ நீ தான் கொலை பண்ணல, அப்போ கேஸ் போட்டு வெளியே வர வேண்டியதானே, எதுக்கு ஜெயிலில் இருக்குன்னு கேட்டால், இங்கே பாருப்பா நான் ஒன்றும் கொலை பண்ணாமல் இருக்கலாம், பட் நான் பெக்கை பயன்படுத்திக்கிட்டேன். பெக்கு மட்டும் இல்லாமல் எங்கே நிறைய பேஷண்ட் இருக்காங்க, எங்கள்கிட்ட தெரப்பிஸ்ட் நிறைய பேஷண்ட்கிட்ட நான் தப்பாக நடந்துக்கிட்டேன், அதுக்காக தான் எனக்கு தண்டனை வேணும், இது எனக்கு நானே கொடுத்துக்க தண்டனைன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து தம்பிக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி நான் கேட்குற கேள்விக்குன்னு பதில் சொல்லுங்கள், இந்த ஆள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இவன் பேர் ஜோயான்னு கேட்டால் அந்த ஆள் ஜோயில்னு சொல்லுவான். ஏன்னா இவர்கிட்ட பேஷண்ட்டாக வரப்போ வேறு பேர் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே எப்பா இவன் ஞாபகம் இருக்கே, இவனுக்கும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சான், அடிக்கடி தரப்பி வந்துட்டு இருந்தான். இது வந்து அதே நேரத்தில் தான் பெக்கும் வந்தா, எனக்கு எல்லாமே இப்போ ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து தம்பி கழு விட்டுருச்சு. அப்போனா கேண்டி சொன்ன உண்மை தான், ஜோய் தான் பெக்கோட எக்ஸில் வரு, அவன் தான் பெக்கை கொண்டிருக்கான்னு ரொம்ப ஷாக்கில் இருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம வீடு நினைப்பாங்க. பார்த்து கேன்சரோட பணத்திட்டு வந்து டிஸ்போஸ் பண்ணலாம் இருப்பாளா, கரெக்டாக அவள் தமிழ்கிட்ட மெசேஜ் வருது, அக்கா நீ ஜோயிட்டுன்னு தள்ளி ஏறு, அவர் சைக்கோ கில்லர், அவர் கொலகாரன்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீனு ஷாக்காக இருக்கும். அட பாவி நீ ஒரு கண்டுபிடிச்சிட்டியா, ஒன்றா சமாளிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் புரியாமல் இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோக்கா பப்ஸை ரெடி பண்ணி ஹீரோ பார்க்க போவா. ஹீரோக்கா சாப்பிட்றது தரப்ப, ஹலோ எனக்கு எல்லாமே இப்போ தான் புரியுது, நீ எனக்காக தான் ஒரு கொன்ன, சரி எதுக்கு நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு, வா நம்ம இங்கேருந்து போவோம், எதுவுமே நடக்காம நம்ம வாழ்க்கை அவ்வளோன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சரி கதை திறந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறதா இருப்பா. பார்த்தா நம்ம செம்ம கடுப்பாகி அவள் கழுத்து பிடிச்சிருவான். ஏண்டி ஒன்றை மாதிரி கொலகாரன்னு இருப்பானா, நான் உன்னை கொல்ல விட மாட்டேன்னு கழுத்து குத்தலான்னு பார்ப்பானா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் இன்னொரு டெஸ்ட் வைப்பா. ஜோய் இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், உன் குழந்தைய வயிற்றில் இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோ செம்ம ஷாக்காயிரும். உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. பார்த்தா நம்ம ஹீரோ சின்ன வயசில் அவங்க அப்பா கொண்டிருப்பாள், பயந்து போனவன் ஒரு அலமாரி ஒழிஞ்சிருப்பான். அவங்க அம்மா கதை திறந்து, இங்கே பாரு ஜோய் நீ எதுவும் கவலைப்படாத, நீ இப்போ இந்த மாதிரி இருக்கினா அது காரணம் உங்கள் அப்பா தான், ஒரு நல்ல அப்பா அம்மா இருந்தால் தான் அந்த குழந்தை நல்லா வளரும், இதை நீ உன் மனசில் நல்லா ஏற்றிக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு எல்லாமே இப்போ தான் ஞாபகம் வருது. இப்போ நம்ம ஹீரோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா அவள் வீட்டில் குழந்தையாருது நம்ம ஹீரோட தானே, இப்போ இன்கேஸ் ஹீரோனை கொண்டுட்டா அந்த குழந்தை இருந்து பெருமில்ல. இதை பற்றி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோனை விட்டோடனே பாத்தியா ஜோய் நான் இதை உங்கள்கிட்ட ஹாப்பியாக சொல்லலான்னு பார்த்தேன், அப்போ ரடலாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ உயிரோட விட்டால் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட போவா, போலீஸை அரெஸ்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு யாவத்துக்கு ஒரு குழந்தை அனாதை வளரும், இது நமக்கு தேவையா, அதுக்காக நான் அவளை கொன்னேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இப்போ அவள் இறந்தது தான், நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம், நம்ம 2 பேர் லவ்வுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம், இப்போ போய் இந்த லவ் விட்டலாமா ப்ளீஸ், நம்ம எல்லாத்தையும் மறந்துடும் சொல்கிறப்ப இதை பார்த்து ஜோய்க்கு மனசு மாறிடும். நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கல்யாணம், நீ அது கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறப்ப நம்ம மனசு மாறிடுவான். திரும்ப நம்ம லவ் பண்ணி அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போவான். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. கரெக்டாக அப்போ தான் ஹீரோட தம்பிகிட்ட மெசேஜ் தருது, அக்கா நீ ஒன்று அந்த ஜோய் கூட இல்லை நீ என்னை பார்க்கவா, அவர் கொலகாரம் மெசேஜ் பண்ணுறப்ப இது நம்ம ஹீரோ பார்த்துருப்பான். இப்போ நம்ம ஹீரோக்கு ஹீனு கிடைச்சது தெரில, இவர் கொலகாரங்கிற விஷயம் அவன் தம்பி தெரிஞ்சிச்சு. ஹீரோயின் ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அவட தம்பி ஒத்துக்கணும்ல. சரி நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் தம்பியை பார்க்குறேன், அவன்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன், நீ இங்கேயே நில்லுன்னு சொல்லி நம்ம வெளியில் போயிடுவா. அவனு சார் அங்கேயே இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு எள்ளி அங்கே வந்திருப்பா. இவ்வளோ தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பாங்களே, ஹீரோட தம்பி தான் 1000 ரிலீஸ் பண்ணியிருப்பான். அவன் நம்ம ஹீரோ பார்த்து நட ஆரம்பிச்சிருவா. ஹே வில் இங்கே என்ன நடக்குது, எங்கள் அக்கா காணப்போ 2 நாள் ஆச்சு, இன்னுமே எங்கள் அக்காவை காணோம். சடனாக போலீஸ் வந்து என்னை ஹஸ்பண்ட் கூட்டி போகிறாங்க, நல்ல வேலை ஹீரோட தம்பி தான் என்னை காப்பாற்றினா, இப்போ எங்கள் அக்காவுக்கு என்ன இருக்கும் ப்ளீஸ் உனக்கே தெரியுமா, தெரிஞ்சால் சொல்லுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்துற மாரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எலியை பார்த்து, இங்கே பாரு எலி உங்கள் அக்கா இப்போதைக்கு உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை, அவள் இறந்து பிறப்பான்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவள் தேம்பி வளர ஆரம்பிப்பா. இங்கே பாரு இதெல்லாம் பண்ணது யார் தெரியுமா, என் எக்ஸில் வரான கேண்டிஸு, ஒரு நாள் நானும் உங்கள் அக்கா ஒன்றா இருந்தோம்ல, இதை பார்த்து கேண்டிஸ் பொறாமையாயிருச்சு, என் மேலே இருக்கிற கோவத்தில் உங்கள் அக்காவை கொண்டா, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, இன்கேஸ் நீ இந்த ஊரில் இருந்தீங்கன்னா உட்கா மாதிரி கொள்ள வாய்ப்பு இருக்குது, நீ இங்கேருந்து வேறு ஊருக்கு புறம் ஏற்கிறப்ப இதை பார்த்தாலும் குழந்தை வரும். டே அப்படின்னு எல்லாத்துக்கும் நீ தானே, உன் கூட பழகினால தான் எங்கள் அக்கா இறந்ததை சொல்ல வரியா, நீ ஒரு மோசமானு சொல்கிறப்ப இங்கே பாரு இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ உன் உயிரை வாழ்ந்தால் மட்டும் போதும், இந்த காசை பிடிச்சிக்கோ, உனக்கு எங்கே போய் வாழணும்னு தோணுதோ அங்கே போய் ஜாலியாக வாழு, உனக்கு மாதம் எவ்வளோ காசுன்னு கேளு, நான் மணி ஆர்டர் அனுப்புகிறேன், நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு என்ன தெரில,
வேற வழி இல்லாமல் அவளும் நம்ம ஹீரோட பேச்சு கேட்டு அங்கேருந்து வேற ஊருக்கு போயிடுறா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோனும் அவன் தம்பியை பார்க்கறது சொல்லிட்டு உள்ளே போயிருப்பாள். பார்த்து 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுருப்பாங்க. நான் ஹீரோ உள்ளே போனோன்னே அவன் தம்பி செம்ம கடுப்பாயிரும். டே கொலகார பையில ஒன்னோட இடத்துல மாமான்னு சொல்லிட்டு இருந்தேன், இதுக்கடுத்து எங்கள் அக்கா பக்கத்தில் வர வளைச்சிக்காத, இங்கேருந்து போன்னு சொல்லி கண்ணை காட்டிட்டு இருப்பானா. பட் நான் மீறி முடிஞ்ச சமாளிப்படுத்த பார்ப்பேன். இங்கே பாரு 40 நினைக்காம நானும் கொலகாரம் கிடையாது, யாரோ இதை சொல்கிறத கேட்டு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு ஒரு அடி பக்கத்தில் வராத, வந்தவனை கொண்டுன்னு சொல்கிறப்ப நம்மளோட கேட்டு பாப்பா. டேய் தம்பி நான் சொல்கிறது கேள்றா, இப்போதைக்கு அவன் மாமா ஆகிட்டான், அவன் குழந்தைய வயிற்றில் இருக்குது, நான் இப்போ ப்ரெண்டாக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்த தம்பி குழந்தை வரும். அக்கா போயும் நீ இந்த குலகாரனோட வந்து அந்த குழந்தைய பற்றிக்கு போகிற, இவன் குழந்தை நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிற மாதிரி இருப்பானா. இதை பற்றி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி உனக்கு என்ன எவ்வளோ கோவமாக இருக்கா, உனக்கு என்ன கொல்லணும்னு தோணுச்சுன்னா அந்த அரளம கொள்ளு, பட் உங்கள் அக்காவே இந்த குழந்தை இது பண்ணாத, நான் சாக தயாருன்னு சொல்லிட்டு நம்ம முட்டி போட்டிருப்பானா. இதை பார்த்து தம்பிக்கு ஒரு மாதிரி இருக்கும். நெத்தி பொருள் கண்ணை வச்சு நம்ம சொல்கிற மாதிரி இருப்பான். கரெக்டாக ரத்தம் தெரிக்க யாரோ ஒருத்தர் இறந்து போட மாதிரி இருக்கும். ஹீரோ அங்கேயே இறந்து போயிட்டான்னு பார்த்தா ஹீரோ சாகலை. அதுக்கு போல் அவன் தம்பியை யார் ஷூட் பண்ணியிருக்காங்க யாருன்னு பார்த்தா டலலோட போலீஸ் ஃப்ரெண்டு இருக்கால அவங்க வந்திருப்பான். இவன் இந்த கேஸை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான். ஆக்சுவலாக ஜோஷோட பார்ட்டியில் இவனு தானே இருந்தான், அவனை ஜோஷோவை கொண்டு இவனாக இருக்குமோ இந்த கூட யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வந்தப்போ இப்போ நம்ம ஹீரோட கண்ணு வச்சிருப்பாள். இதை பார்த்துன்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு வேளை வந்து ஜோஷோ கொண்டாங்கிற விஷயம் ஜோய்க்கு தெரிஞ்சுக்கும் போல, அதனால ஜோய் கொலை பார்த்துக்கணும்னு நினச்சி இவன் அவசரப்பட்டு அந்த தம்பியை கொண்டுட்டான். பார்த்து நம்ம மீன் கண்ணு முன்னாடியே அவன் தம்பி இறந்து போயிருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோன்னு கதறி ஆரம்பிப்பா. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துவான். கட் பண்ண இது நடந்து சில மாதங்கள் கழிச்சு இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நீனா லவ் பண்ணுறோம், நம்ம ஒரு ஃபேமிலி வாழ்வோம்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு வந்துட்டாங்க. அங்கே ஒரு வீடு பிடிச்சி வாடகை இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் மாதம் எழுதிக்கிட்டு வந்து லெட்ரு வரும். அந்த லெட்டரை படித்து பார்த்து அவளுக்கு தேவையான காசு அனுப்புவான். அதை வச்சு அவளும் வேறு ஊரில் வந்துட்டுருக்கா. இப்போ நம்ம வீட்டுக்கு போனால் பார்த்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவள் வயிற்றில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் குழந்தை இருக்கும். இப்போ நம்ம ஹீரோட வாழ்க்கை ரொம்ப ஹாப்பி போய்ட்டுருக்கு. ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங்காக சீசன் 2 முடிகிற மாதிரி இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ பக்கத்துட்டு பார்ப்பான். பார்த்தா பக்கத்து வீட்டில் சமாள ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து தலை சைட்டு அடிச்சுட்டு இருக்கான். அடா பாவி, இப்போ தான் கல்யாணமாகி ஒரு குழந்தைய பிறக்க போகுது, இப்போ கூட பொம்பளை வரி போகாமல் பக்கத்து பொண்ணு பார்த்துருக்கானே இந்த மாதிரி தோணிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ இந்த பொண்ணு சைட் அடிக்கிறதோட இது சீசன் 2 முடியுது. இதோட சீசனை முடிச்சுக்க போகிறோம். இதுக்கு சீசன் 3 சீசன் 4 நம்ம சேனல் வராது. ஏன்னா இதுக்காக நான் போகிற எஃபர்ட் ரொம்ப அதிகம். இந்த 10 எபிசோட பேச முடியாதுக்கு எனக்கு நாங்கள் தள்ளிடும். ஆனால் எனக்கு இதுலேருந்து வர ரெவன்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். 250 கூட வராது. இது உண்மையாக நம்ப. ஸோ இதுக்கு சீசன் 3 சீசன் 4 என்கிட்ட கேட்காதீங்க. இதோட முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வெப்சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வெப்சீரிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.